அனைவருக்கும் வணக்கங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய குண அதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் சரி சோர்வடையாமல் உழைக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எளிதாக எதையும் உங்களுக்கு அடையாமல் சொந்த முயற்சியால் முன்னேறக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு நிறையவே அமையக்கூடியதாக இருக்குங்க. குடும்பத்திலையும் சரி வேலையிலும் சரி மிகுந்த பொறுப்புடன் நீங்கள் செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க. பிறருடைய வார்த்தைகளை எளிதில் நம்பக்கூடிய மனப்பான்மை உடையவர்களாக இருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா எளிமையான வாழ்க்கை முறையை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீங்க. ஆடம்பரத்தை விட நிஜமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்களாக இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். பொய் பேசுவதையும் சரி ஏமாற்றுவதையும் நீங்கள் அறவே வெறுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பீங்கன்னு கூட சொல்லலாம். பொதுவாக சொல்லப்போனால் இந்த பிறந்திருக்கின்ற ஆடி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாகவே அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதம் பார்த்திங்கன்னா கடவுளுக்கு மிகவும் பிடித்த மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கக்கூடியதாக இருக்கும்னு கூட சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்களில் இந்த பதிவுகள் மூலம் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருன்னு கூட சொல்லலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுமாரான பலன்களே அமையக்கூடிய மாதமாக இருக்குன்னு கூட சொல்லலாங்க. ராசிநாதர் சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்ர நிலையில் இருக்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பண வரவு உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நிதானத்துடன் செயல்பட்டு வந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் அதாவது சனி பகவான் பார்த்திங்கன்னா வக்கரம் அடைஞ்சு இருக்கிறதுனால திட்டமிட்ட காரியங்களில் சில தொய்வு அல்லது கூடுதல் முயற்சி உங்களுக்கு தேவைப்படலாம். வரவுக்கு குறைவில்லை என்றாலும் வீண் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சிருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ போதுன்னு கூட சொல்லலாங்க. எந்த ஒரு முக்கிய முடிவையும் குடும்பத்தினருடன் கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நம்ம எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவதும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாங்க. மன அமைதிக்கு ஆன்மீக வழிபாடுகளில் நீங்கள் மனசை செலுத்துறது மூலம் உங்களுடைய கவலைகள் அனைத்துமே விலகுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமைகளில் பெருமாள் அல்லது ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அப்படியே உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனீஸ்வர பகவானை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த பராபவ வருடம் ஆடி மாத கிரக நிலையை நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் சனி பார்த்திங்கன்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் கூட சொல்லலாங்க. அதாவது வக்கரம் பெற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க. எனவே ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அசௌகரியமான சூழ்நிலைகளையும் எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாத நிலையும் உங்களுக்கு ஏற்படும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து கவனமாக பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும்னு கூட சொல்லலாம். குருவோட பார்வை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அது வரைக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணுங்க. தொழிலில் போட்டி கொஞ்சம் அதிகரிக்கும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அஷ்டமத்தில் கேது இருக்கிறதுனால இடம் மாற்றம் வீடு மாற்றம் இது மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது. சனி வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் சந்தோஷ வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மாதத்தில் முக்கியமானது ஆடி மாதம்னு கூட சொல்லலாங்க. ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் பின்னாலும் ஒரு அறிவியல் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பல கிரகங்களோட நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில அதிசய நிகழ்வுகள்லாம் நடக்குங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த மாதத்தில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய துணை விஷயத்தில் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. வெளியிடத்தில் உத்தியோகத்தில் தொழிலில் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த தேவையில்லாத பதட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது.
கழிவு பாதையில் மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிவன் பார்வதி வழிபாடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையே கொடுக்கக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் அந்யோன்யம் குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். உடைய உத்தியோகத்தில் வியாபாரத்தில் நல்ல ஏற்றம் உண்டாக போகுதுன்னு கூட சொல்லலாங்க. செல்வாக்கும் கை கூட போகுது. அது மட்டும் இல்லாமல் இழுபறியாக இருந்த நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிபூர்ணமாக படிப்படியாக குறைய போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடைய போகிறீங்க வரக்கூடிய நாட்களில். யோக பலன்கள் உங்களுக்கு அதிக அளவில் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய உறவுகளில் மேன்மை ஏற்பட போகுது. உத்தியோகம் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறைய போகுது. புதிய நம்பிக்கையும் தைரியமும் ஏற்பட போகுது வரக்கூடிய நாட்களில். உங்களுடைய உறவினர்கள் தொடர்பான சங்கடங்கள் பார்த்திங்கன்னா இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுதுன்னு கூட சொல்லலாங்க. பெரிய ஆபத்தில் இருந்து பாதுகாப்பு உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது. நிறைய நன்மைகள் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பகைவருக்கும் அருளக்கூடிய உள்ளம் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கின்ற இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்ற மாதமாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஆத்மகாரன் சூரியனால் எடுக்கும் வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்தும் நடந்தே தீரப்போகுது. உங்களிடம் இருந்த சோர்வு பார்த்தீங்கன்னா படிப்படியாக நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட தொடங்க போகிறீங்க. ஒரு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு வேலைபளு கொஞ்சம் அதிகரிக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செய்து வரக்கூடிய தொழிலை விரிவு செய்ய திட்டமிட போகிறீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு பார்த்தீங்கன்னா உயரும் அப்படின்னு சொன்னாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் யோகக்காரன் ராகு சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் ஆலோசனைகளை ஏற்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவே நன்மையும் கூட. பண விவகாரத்தில் கூடுதல் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அறிமுகம் இல்லாதவர்களை நம்பி இந்த நேரத்தில் எந்த விதமான முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். அஷ்டமஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரன் கேது சஞ்சரிக்கிறதுனால அவ்வப்போது உடல்நிலையில் கொஞ்சம் மாற்றங்கள் சங்கடங்கள் தோன்றி மறையும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அப்படி இல்லைனாலும் பொருளாதார ரீதியாக சிலருக்கு பார்த்திங்கன்னா ஏமாற்றங்கள் உண்டாகும். அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது அந்த விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. கொடுத்து வைத்த பணம் பார்த்திங்கன்னா கைக்கு வராமல் கொஞ்சம் தாமதமாகும். அப்படிங்கிறதுனால மனதில் கொஞ்சம் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடுங்க. மறைமுக தொல்லைகள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் என்று ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால அனைத்திலுமே நிதானமும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தோட ஆலோசனைகளை கேட்டு நடப்பது ரொம்ப நல்லது. புதியவர்களிடம் குடும்ப விவகாரங்களை பற்றி விவாதிக்கவும் பேசவும் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு எதிராக மாறக்கூடும். அப்படிங்கிறதுனால இதை மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவப்பெயரையும் சந்திக்க வேண்டி வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகள் நல்ல அக்கறை செலுத்துவது ரொம்ப நல்லது. விவசாயிகளுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா யோகமான மாதமாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு கூட சொல்லலாம். திருவோணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை நினைத்து அதற்கேற்று செயல்படு வரும் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கிரம் அடைஞ்சி இருக்கிறதுனால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பின்னடைவு ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. நல்ல முறையில் நடந்து வந்த வேலைகளிலும் சரி தடை தாமதமாக ஏற்பட போகுது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய குரு பகவானுக்கு ஆகஸ்ட் 9 வரை அஸ்தமனம் ஆகி இருக்கிறதுனால நடுக்காட்டில் விட்டது போல் உங்களுடைய நிலை மாறப்போகுதுன்னு கூட சொல்லலாம். நிறைய செயல்களில் கவனம் குறைவாக இருப்பீங்க. அது மாதிரி இருக்க வேண்டாம். கவனமாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும்னு கூட சொல்லலாம். திட்டமிடாமல் சில வேலைகளில் ஈடுபட்டு சங்கடத்திற்கு ஆளாக வேண்டி வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எந்த விஷயத்தையுமே முன்கூட்டியே திட்டமிட்டு செய்வது ரொம்ப நல்லது. வியாபாரம் தொழிலில் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் நிறைய உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாமல் போட்டிகளும் அதிகரிக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக நீங்கள் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் தைரியமாக இறங்கி முயற்சியோடு
நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றியாகும்னு கூட சொல்லலாம். வரவு செலவில் இழுபறியான நிலை இருக்க போகுது, அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்பு தள்ளி போக போகுது அப்படின்னாலும் ஆகஸ்ட் 9 முதல் குரு நேர்கதியில் சஞ்சரிக்கிறதுனால உடைய நிலைமை சீராக போகுதுன்னு கூட சொல்லலாங்க. வியாபாரம் தொழில் மீண்டும் சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது, வரவேண்டிய பண வரவு வந்து சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். சேமிப்பு உயரப்போகுதுங்க. எடுக்கும் முயற்சி அனைத்துமே வெற்றி தான். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய போகுது. பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய உடல்நிலையில் அவ்வப்போது சிறு சிறு தங்கடங்கள் தோன்றி மறையும் அப்படின்னாலும் மாதத்தோட பிற்பகுதியில் அதிலிருந்து அனைத்திலுமே நீங்கள் விடுபட முடியும்னு கூட சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும்னா பொன் பொருள் சேர்க்கை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். அவிட்டம் 1, 2ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா நன்மையான மாதமாக இருக்க போகுதுங்க. தைரிய வீரியக்காரன் செவ்வாய் பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால செலவு கொஞ்சம் அதிகரிக்கும். முயற்சிக்கேற்ற வருமானம் இல்லை அப்படின்னாலும் நல்ல நிலைமை உங்களுக்கு இருக்கக்கூடியதாக தாங்க இருக்கும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய